ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒபிசர் ஒன் டியூட்டி என்ற ஒரு 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 டெய்லர் ஒன்று வந்திருக்கு. பார்க்க வந்து எங்களுக்கு தெரியாது, வந்ததே ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்க ரியாக்ஷன் நல்லா இருக்குன்னு வேண்டுகோள் நாங்கள் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தெரியல இந்த வீடியோ ஆச்சும் ஒழுங்கா ரியாக்ட் பண்ணுங்களாப்பா என்ற மாதிரி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். க்ரீன் ரூம் நேரே கிளியர் இல்லாமல் வந்துருக்கு, ரெண்டு கிளியர் லைட்டு தான் வந்துருக்கு. ஹீரோவா ഓ കുഞ്ചൊക്കെ ഹരിശങ്കർ സാർ പറഞ്ഞൊരു കേസിന് ഓ അതിലൊരു കുഴപ്പമുണ്ട് സാറേ. സാർ ഞങ്ങൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ജനങ്ങൾ ഭയങ്കര അക്രമാസക്തരായിരുന്നു. കാലുപിടിച്ച് പറഞ്ഞല്ലേ ഞങ്ങൾക്ക് പരാതി ഒന്നും ഇല്ലെന്ന്. ഒരു ക്രൈം സീനിൽ കിട്ടുന്ന തെളിവുകൾ പരസ്പരം കണക്ട് ചെയ്തുണ്ടാക്കുന്ന കുറ്റാന്വേഷണം. നിന്റെ ഈ സ്വഭാവം കൊണ്ടാ ഡിവൈഎസ്പി ആയിരുന്നു ഇപ്പൊ സി ആയിട്ട് കേസ് കളിച്ചോണ്ടിരിക്കുന്നത്. കുഞ്ചൊക്കെ 174 ആണ്. കാരണം അകത്ത് ബലപ്രയോഗത്തിനോ മറ്റോ ലക്ഷണങ്ങളൊന്നും കാണുന്നില്ല. മാത്രമല്ല വീടകത്തൊന്ന് കുറ്റിയിട്ടിരിക്കുകയാണ്. ഇത് ആത്മഹത്യയല്ല, കൊലപാതകം. ഇന്നലെ രാത്രി ഇവിടെ ആരൊക്കെയോ വന്നിട്ടുണ്ട്. ഏതാണ് നീക്കെ? ഓ One of those fucks. DSPക്ക് റിപ്പോർട്ട് കൊടുത്തേക്ക്. I am unfit for this job. ഓ അങ്ങനെ മാർക്കോ അതില്ലനാ മാറ്. ஏய் வாட்டீங்களா சொல்லிட்டேன். ഓഫീസർ കൊണ്ടേറ്റി Hello, officer. யாரண்ணா வில்ல நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கா, வெரிஃபையா இருக்கு, நல்லா வில்லன் உண்மையாவே அந்த ஒரு பயங்கரம் வில்லனும் அவரோ தெரியல. நான் இதில் காட்டுறாங்க வில்லன் மாதிரி அந்த ஒரு இளம்படியல் கொஞ்சம் பட்டாதான் அதில் கேர்ள்ஸும் இருக்கு. அந்த முடிவெட்டு கூலிப்படை மாதிரி இவங்க ஒரு ஒரு குரூப்பா சேர்ந்து கூலிப்படமா கூலிப்படை அந்த கொள்வாங்க மாதிரி குரூப்பா சேர்ந்து ஏதோ கிரைம் செய்யறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறையவே டெடிகேட்டிவ் ஹீரோ என்னோட நல்ல கேரக்டர் நல்ல ஃபிட்டா இருக்கு. அவர்கிட்ட அந்த மீச அந்த போலீஸ் யூனிஃபார்மே அவருக்கு தச்சமே அவர் தான் தச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃபிட்டா இருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் அந்த எல்லாம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்ல வேற லெவலில் இருக்கு. அவர் ஏதோ தேடி திடீர் அந்த அந்த அவரால் செய்ய முடியாத அந்த என்ன சொல்ற அது அந்த கலைப்பு எல்லாத்தையும் நல்லா வெளிக்காட்டியுள்ள அவருக்கு ஒரு கிரைம் சீன் அந்த இடத்துல பாக்க ஒரு கிரைம் தேடி ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற மாதிரி மலையாளத்தில் நிறைய வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ் தான் கூட வருகுது. கிட்டேல வந்த இந்த படம் அதுவும் செம படம், இந்த ஐடென்டிட்டி வந்து டொவினோன்ற படம். அது நீங்கள் பார்த்துப்பீங்க, வேற லெவலில் இருக்குது. அது வந்து கிரைம் த்ரில்லர் மாதிரி போய் கொஞ்சம் ஹீரோ படம் மாதிரி மாறுது. நல்லா இருந்தது அந்த படம். ஸோ மாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பார்க்க போனால் இப்போ வேறு லெவலில் எல்லாம் என்ன வர்ற ஸ்டோரி எல்லாம் சொதப்பல் இல்லை, கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகிருக்குன்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போய் எப்படியான ஃபிட்னஸ் அதே ஸ்டோரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, வேற லெவலாக நீங்கள் சொன்ன ஃபிட்னஸ் சொன்னீங்க. அதுதான் ஜிம்முக்கு போனவே வேற லெவலாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்முக்கு போய் ஃபிட் ஆகி அந்த வெளியினால நல்ல ஸ்டோரி. அவரோட பிரியாமணியை பார்த்தீங்களா, கனகாலத்தில் காட்டுறாங்க ரெண்டு மூணு தடவை காட்டினாங்க. ஃபேமிலி அம்மா மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ரெண்டு குழந்தைகளோட காட்டியிருந்தாங்க. என்ன சொன்னீங்க, நம்மளோட பிரியாமணி கனகாலத்துக்கு பிறகு அவ ஜிம்முக்கு உண்மையாவே போயிருக்கா, அவள நல்ல பொடியெல்லாம் ஃபிட்டா இருக்காங்க இந்த வயசுலயும் வர லெவலா. ஸோ நம்மளோட ஹீரோ அடுத்ததா யாரோ ஒரு நபர் யாருன்னு தெரியல, புதுசா ஒரு முகம் நல்லா நிறைய கேஷ் பண்ணிக்காங்க. மார்க்கோ பட வில்லன் வேற இதில் நடிச்சிருக்கிற என்ன ரோல் வித்தியாசமான ரோல்மா இருக்கு. பார்ப்போம், வந்தது படம் வந்தால் தான் தெரியும். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.